மீண்டும் மீண்டும் உணர்த்தப்பட்ட விஷயங்கள். சபை எதுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு திருப்பி அதுக்கு சட்டங்க நிகழ்வுக்குள்ள போவோம். இறைவனோட சுழற்சியில, அதாவது பிரபஞ்சம் சுழலணும், இயங்கணும், அது இயங்கு பொருளா இருக்கணும் அப்படிங்கிற நிகழ்வுல அந்த இயக்கத்துக்குள்ள, பிரபஞ்சத்தோட இயக்கத்துக்குள்ளதான் அத்துணை உயர் சூட்சமங்கள்லாம் இருக்கு. இப்ப இறை அப்படிங்கிற பேராற்றல், அதை நம்ம எல்லாரும் பஞ்சபூதங்களா எல்லாரும் வணங்கி வாரோம், பஞ்ச ஆற்றல்களா வணங்கி வாரோம். அது எல்லாருக்கும் தெரியும். நிலம், நீர், காற்று, ஆகாயம் அப்படிங்கிற நிலையில வணங்கி வாரோம். அது பெரும் ஆற்றல்கள். அதுக்கு அந்த சக்திக்கு முன்னாடி எந்த சக்திக்கும் நிற்க முடியாது. நெருப்பு சுடர், விளக்கு சுடரா இருக்கல, எல்லாருக்கும் பயனுள்ள பொருளா, இல்லங்கள்ல வெளிச்சம் அடையக்கூடிய நிகழ்வா, அது உயர்ந்த விஷயங்களுக்கு வெப்பமூட்டி உணவு பதார்த்தங்களை தயார் செய்கின்ற நிகழ்வா, வாகனங்கள்ல அது இயங்கு பொருளா, எல்லா இடத்துங்களையும் வெப்ப ஆற்றல் மனுஷங்கள உடம்புக்குள்ள இருந்து எல்லாம் இயங்கு பொருளா இருக்கு. அதே பெருநெருப்பா ஆகும்போது என்னாது, பத்திக்கிடுது பிரபஞ்சம். காடு கீடு எதுக்கு என்ன இருந்தாலும் சரி, என்ன பொருட்கள் இருந்தாலும் சரி, அது இரும்பான செய்யப்பட்ட பொருளா, கல்லால செய்யப்பட்ட பொருளா, எந்த எந்த நிலைகள்ல செய்யப்பட்ட பொருளா இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய வல்லமை, அதை எப்படி கையாளுவோமோ அப்படி கையாளும் போது அது நமக்கு பயனுள்ள பொருளா, ஆக்க சக்திக்கு பயன்படுது. அது கட்டுக்கடங்காமல் கோபப்பட்டு அது பரவும் போது வனமே தீப்பற்றி எரிஞ்சிரும். எல்லா நிலைகளும் அழிவு நிலைக்குள்ள உள்ள போயிடும். அதே மாதிரி தான் நீரும் தாகத்தை தணிக்கிறது. எல்லா விஷயங்களுக்கும், உணவு நிலைகளுக்கு, தாவர நிலைகளுக்கு, எல்லா நிலைகளுக்கும், கட்டுமான நிலைகள்ல இருந்து அனைத்து நிலைகளுக்கும் அது இயங்கு பொருளா, அது தேவையான பொருளா இருக்கு. அது அழகான வடிவமைக்கப்பட்ட நதியா முறையில தேங்கி நிற்க ஏரியா, அந்த பெரும் குட்டையா சிறு குட்டையா இருக்கையெல்லாம் பார்க்க அழகா அமைதியா சாந்தமா அது எல்லாம் ஆக்க சக்திகளுக்கு பயன்படுது. அது காற்று வெள்ளம்னு கேள்விப்பட்டிருக்கிய, வெள்ளம் வரையில சுனாமியை பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெகுண்டு எழுகையில அதுக்கு முன்னாடி ஏதும் நிற்க முடியாத ஒரு நிலை. அது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த பஞ்சபூதங்களும் கட்டுக்குள்ள இருக்கும்போது அதை முறையா பயன்படுத்தும் போது அது இயற்கை பொருளா, தேவையான பொருளா, ஆக்க சக்தியா பயன்படுது. அது கொந்தளிச்சின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எதுவுமே விளக்குல இருக்குது, அடுப்புல இருக்கையில, விளக்குல இருக்கல வெளிச்சமா இருக்கு, அடுப்புல இருக்கையில சமையலுக்கு பயன்படுது. அதே அடுப்பை விட்டு தாண்டி கூரையில பிடிக்கல, நம்ம ஆடைகள்ல பிடிக்கல, என்ன நிலை வருது. அதே மாதிரி நீர்நிலை, ஒவ்வொரு நிலை மீண்டும் மீண்டும் நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. முறையா எதையும் பயன்படுத்தல முறையா இருக்கும், முறையற்ற தன்மையில பயன்படுத்தல முறை இல்லாம போயிடும். அதே மாதிரி தான் அப்ப 5 பூதங்களும் சேர்ந்து இறைவனா இருக்கிறதுனால இறை ஆற்றல் முறையா பயன்படுத்தல அது அனுக்கிரகம் கொடுக்க நிலையா, ஆக்க நிலையா, ஞான நிலையா, பெருநிலையா, பெருமகா நிலையா இருக்கு. அந்த இறைத்தன்மையை தவறாக பயன்படுத்த நினைச்சாலோ, அதை எந்த விதமான எளி நிலைக்குள்ள கொண்டு கோபம் ஊட்டுவதா இருந்தாலோ, சிவத்தோட சீற்றம் பார்த்துருப்பிய, ருத்ர தாண்டவம்னு கேள்விப்பட்டிருப்பிய, எத்தனையோ தாண்டவம் இருக்கு சிவபெருமான்கிட்ட. அது சிவபெருமானா ஆடுது. கொதித்தெழுந்து பஞ்சபூதங்கள், சித்த பெருங்கணங்கள்லாம் கோபப்பட்டு, இப்போ சிவபெருமான் ஆகி சொல்லல பாருங்க, என்ன சொல்லுதாரு, எங்கே முடிக்காரு,
என்ன என்ன நிலையில சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தவங்க தெரிஞ்சுட்டு ஆசி சீறி வரையில எந்த கணம் என்ன சொல்லுதுன்னு தெரியாது. சிவத்துக்குள்ள இருந்து அத்தனை கணமும் ஆர்ப்பரித்து எந்திரிக்கிறோம். அந்த நிலை வந்து இயங்கு, அதாவது எதுக்குன்னா அதை தன்மையோட சொல்லிட்டு அது என்ன விஷயத்துக்காக சொல்ல வரேன்னு பின்னாடி சொல்லுவோம். அப்போ அப்படி ஆற்றல் வந்து இயங்கா நிலையில இருந்து அது இயக்கம் இல்லாத நிலை தான் சிவநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இயங்காம இருந்தான்னா அது ஒரு இடத்துல தேங்கி நின்றும் எந்த ஜீவராசிகளும் உருவாகாது, எந்த சாவாரங்களும் தலை தோன்றாது, மொத்தத்துல பிரபஞ்சம் இயங்காது. பிரபஞ்சம் இயங்கலைன்னா ஒட்டுமொத்த விஷயங்களும் இயங்கா பொருள் ஆயிரும். அப்படிங்கிறதுனால இறையே வந்து ஜீவராசிகளா மானுடனா எடுத்துக்குவோம். மனுஷனா பரப்பெடுத்து அப்போ வந்து அந்த மனுஷனா பரப்பன்னா மனுஷனா சும்மா பரப்புறா இறைத்தன்மையோட இருப்பான்ல. அதனால பஞ்ச இந்திரியங்கள் ரொம்ப எளிமையா, இது மாதிரி நீங்க எங்கேயும் கேட்டிருக்க மாட்டேய, மிக 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 எளிமையா சொல்லப்படுது. இதைத்தான் உயர்வா ஞானிகள்லாம் அப்படி இப்படி அதை சொல்லி இதை சொல்லி புரியாத பாசையில சொல்லி வச்சிருக்காங்க. அது புரியாது உங்களுக்கு. இயற்கும் உங்க வீட்டுல உங்க திண்ணையில உட்கார்ந்து ஒரு எளிமையான ஆசானை எப்படி கற்பிச்சு கொடுப்பாங்களோ அதே மாதிரி உங்களை எல்லாரும் உட்கார வச்சு இந்த ஞான போதனை நிகழ்த்தப்படுது. அப்போ அது இயங்கு பொருளா இருக்கணும்னு மானிட ஜென்மங்களை எல்லாம் படைச்சு இயக்குங்களை மற்ற ஜீவராசிகள் எல்லாம் அதுக்குள்ள அடக்கம் தான். அதுக்கு அப்படியே இறைத்தன்மையோட நம்ம இருந்துட்டான்னா அதுவும் இயங்கா பொருள் ஆயிருங்கிறதுனால இந்திரிய நிலைகள் வச்சிருக்கு. இந்திரியங்கள் கண்ணு, காது, மூக்கு, மெய் எல்லா விஷயங்களும் இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கருவிகள் அப்படின்னு அது சொல்லப்படுது. அந்த கருவிகள் மூலமா குழந்தை இறைத்தன்மையோட இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ விஷமான குழந்தைகள்லாம் பிறக்கு, அது வேற விஷயம். பிறக்கையிலேயே சாட்டை பிடிச்ச குழந்தைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் ஒரு இயல்புல வந்து குழந்தைகள் வந்து பிறக்கையில் அது இறைத்தன்மையோட குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இறைத்தன்மையோட பிறகு அப்போ இயங்குவது இயங்கு பொருளாகிறதுக்கு இந்திரியங்கள் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்க அதை கேட்கு இதை கேட்கு அந்த விஷயங்களை தொடு உணர்ச்சிகள் இருக்கு. அதுக்கு அப்படியே ஒவ்வொரு உணர்ச்சிகள் ஒவ்வொரு ஆசை நிலைகளையும் அந்த குழந்தையோட இயக்கம் தொடங்குது. அதுக்குள்ள வேற்றுமாற்று நிலைகளெல்லாம் அதுக்குள்ள வருது. கொடுக்கதும் எடுக்கதும் அதை ஆக்கதும் அழிக்கதும் எல்லாமே அந்த குழந்தைகளோட அந்த இந்திரிய நிலைகள் செயல்பட்டு அந்த விஷயங்களை நல்லவராகவும் கெட்டவராகவும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு இருந்தாலும் அந்த பூர்வ ஜென்ம நிலைகள் இந்திரியங்கள் வாயிலாக செயல்படும் போது அது போக்குக்கு அது இச்சைகளுக்கெல்லாம் ஆட்பட்டு படிப்படியாக அது வாலிப நிலை கண்டு அப்போ வந்து அந்த அந்த இல்லறங்கிற அந்த அந்த நிலைக்குள்ள போய் ஒவ்வொரு நிலையும் ஈர்க்கப்படுது. ஒவ்வொரு பொருட்கள் மேலையும் இது விளக்கமாக வந்து சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அது மயங்கி அப்போ வந்து அது இயங்கு பொருளாகுது. இறை வந்து இயங்கு பொருளாகுது. அதாவது சுழற்சி நிலைக்கு ஆட்படுத்தப்பட்டு பிறகு வந்து பாலினம் பாலில் வந்து ஆண் பெண் பெண் ஆண் அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ள போய் அதன் நீட்சியாக வந்து அது எப்பவும் நின்றக்கூடாது அப்படிங்கிறத அதன் குழந்தைகள் அது வாரிசு நிலைகள் உருவாகி அந்த நிலைகள் அப்படி மாய நிலைகளில் இழுத்து சென்று அது பல வருடங்கள் போய் அதுவும் வெறுத்த நிலையில அதுவும் புரிஞ்ச நிலையில அதுக்குள்ள பேரன் பேத்திகள் அப்படிங்கிற இசைக்குள்ள போய் பொண்ணும் பொருள் எல்லா விஷயங்களும் இதுக்குள்ள கலந்துருக்கு. உலகத்துக்குண்டான தேவையாச விஷயங்கள் அப்படி இருக்கையில இது இயங்கு பொருளா இறை வந்து இயங்கு பொருளா மாறி இயக்கமா மாறுது மனுஷனுக்குள்ள இருந்து. அப்ப அந்த நிலை கண்டு திருப்பி வந்து இதுல வந்து தன்னை உணர்ந்த தனக்கு ஒரு கேடில்லை அப்படிங்கிற உணர்ந்த நிலைகள்ல அவங்க வந்து மகான்களா யோகிகளா ஞானிகளா பரிணமிச்சு அந்த இறைத்தன்மையை அடைஞ்சிடுறாங்க. திருஞான சம்பந்தர், ஆதி சங்கரர், இப்படி எத்தனையோ சின்ன சின்ன குழந்தைகள்ல மகானான விஷயங்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கு. இப்போ இருந்து நிகழ்ந்துக்கிட்டு வருது. அப்போ படிநிலைகள் தாண்டாம போய் எத்தனை ஜென்மம் எடுத்தா அந்த இங்கே தேங்கி வச்சிருக்க பாவ சாபங்களை எல்லாம் தேங்கி வச்சு அடுத்தவங்க செஞ்ச தீய நிலைகள் புண்ணிய நிலைகளெல்லாம் தான் அடுத்த ஜென்மங்களுக்கு வந்து நல்லதும் கெட்டது வந்து அடுத்த ஜென்மங்களுக்கு பிறப்புகளுக்கு காரணமாக இருக்கு.
அப்போ இறைவன் வந்து அப்படியே எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டு ஏன்ட்ட வந்துடு அப்படின்னு பூமிக்கு அனுப்பையில் என்ன பண்ணுறாங்க, தடைப்பட்டுறாங்க. பாவங்கள் சாபங்களை சமக்கையில் இந்திரியங்களுக்கு உட்படையில் வந்து இறைநிலை அடைய விடாமல் இடைத்தடைப்பட்டு ஜென்மங்கள் எடுக்க வேண்டிய சூழலை, பிறவிகள் எடுக்க வேண்டிய தன்மை உருவாகிட்டு வருது. புரிதாக்கும். இப்படி உருவாக்கப்பட்ட விஷயங்கள், இப்படி தங்கி இருந்த வினை நிலைகள், அங்க இறைவன்கிட்ட இருந்த சுழற்சி அங்கு போய் சேராத நிலையில அதெல்லாம் யுகத்துல தங்கும் போது யுகம் வந்து அசுத்தப்பட்டு விடுது. அது வந்து இயங்காத நிலைக்கு எப்படி மீண்டும் மீண்டும் சொல்றது, ஒரு காரோட ஃபில்டரு, ஒரு டீ ஃபில்டரு, எல்லா விஷயங்களும் ஒரு எல்லா சலிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீண்ட கால பயன்பாட்டில் இருக்கும்போது பயன்பாட்டுக்கு அற்ற பொருளாக அது ஆகிடுது. அதே மாதிரி பூமியும் பிரபஞ்சமும் இந்த விஷயங்கள் அழுந்து இந்த விஷயங்கள் படிப்படியாக சேர 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 அதோட புனிதத்தன்மையை இழந்து விடுகிறது. அப்போ புனிதத்தன்மையை இழக்கையில திருப்பி பஞ்சபூதங்கள் கொதித்தெழுது. அதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து யார்? அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவர் தான் ஆதி நாராயண பெருமான்னு திருப்பாற்கடலில் பள்ளி கொண்டு இருக்கார்களா. அவர் இறையோட ஒரு தன்மை தான், இறையோட ஒரு அவதார நிலை தான், சிவத்தில் இருந்து வெளிப்பட்டவர் தான் அவர். எல்லா தெய்வங்களும் அந்த பிரபஞ்சங்கிற அந்த பஞ்சபூதங்கிற நிலைக்குள்ள இருந்தால் வெளிப்படுது. அந்த நிலையில இருந்து வெளிப்பட்டவர். அவர் மூலமான 10 அவதார நிலைகள்லாம் வருது. அது மாதிரி திருமுருக அவதாரம், ஒவ்வொருவரோட சித்தர்கள் தேவர்கள் அவதாரம்னா எல்லாமே வந்து இறை சூட்சமத்தில் நடந்தேறி உலகம் சுழண்டுக்கிட்டு வரையில இப்படி ஒவ்வொரு நிலைகள் அது வந்து ஏற்றுக்கொள்ளாத நிலைகள், இறைத்தன்மையில இருந்து மாறுபட்டு வேறுபட்டு மாற்று வெற்று நிலைகளுக்குள்ளெல்லாம் பஞ்ச இந்திரியங்கள் பால் மனுஷன் என்னெல்லாம் இப்போ செய்தான்னு உங்களுக்கு தெரியும். மீண்டும் மீண்டும் கலியுகத்தில் வந்து எல்லைகள் தாண்டி எல்லைகளே இல்லாத நிலையில் அது வணக்கி போய்கிட்டே இருக்கு. என்னதான் செய்யணும், என்னதான் செய்யக்கூடாதுன்னு இல்லாமல், எல்லாம் வரமுறை இல்லாமல், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல், ஒரு வடிவமைப்பு இல்லாமல், ஒரு மனிதம் இல்லாமல், இப்படித்தான் இயங்கணும் அப்படிங்கிற நிலை இல்லாமல், ஒரு இறையாண்மை இல்லாமல், ஒரு கருணை இல்லாமல், ஒரு அன்பு இல்லாமல் கலியுகம் வந்து கெட்டு சாக்கடையாகி நின்ற நிலை. அப்போ பரந்தாமன் அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கல்கி அவதாரம், தெரியுமில்ல அவங்களுக்கு, அவதாரம் நிகழ்த்தணும், கல்கி அவதாரம் எடுக்க இருந்த நிலையில அதை இறைவன் தடுத்து ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் வந்து இச்சைப்பட அதை அகத்திய பெருமான் செயல்படுத்துகிறார். என்ன, இறைவனோட முக்கியமான ஒரு இயக்கம் அகத்திய பெருமான். அகத்திய பெருமானுக்குள்ளாம் புனிதர்கள்னு சொல்லக்கூடிய, ஞானிகள்னு சொல்லக்கூடிய, யோகிகள்னு சொல்லக்கூடிய, மகான்கள்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் அந்த அகத்தியம், அந்த அற்புதமான நிலைக்குள்ள. அகத்தியம்னா கருணை, அன்பு அப்படிங்கிற விஷயம்தான். இறைவனும் அதே தன்மை தான். அப்போ அன்பானவர் கருணையானவங்கள் என்ன செய்வாங்க, அந்த விஷயங்கள் ஈவு இறக்கம் அவங்கள்ட்ட இருக்கும். ஆன்மா இறக்கத்தோடு இருக்கும். அப்போ ஆன்மீகத்துக்கு பேர் அகத்தியம்னு வச்சுருக்காங்க. அது பெரிய பெரிய விஷயம். அப்போ அத்தனை சித்தர்களோட ஞானிகளோட தலைவனாக இருக்கக்கூடிய அகத்திய பெருமான்கிட்ட அந்த பணி கொடுக்கப்படுது. அவர் வந்து தேடுதாரு. அது நான் அந்த விஷயத்துக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். தேடி கண்டுபிடிச்சு ஒரு மனுஷனை இறைநிலைக்கு கொண்டு வரணும்னு பிரபஞ்சம் முழுவதும் தேடி அந்த மனிதனை எடுக்கப்பட்ட எல்லைதான் இந்த வண்டானம் எல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான தலமாக சொல்லக்கூடிய இந்த எல்லை. அதற்கு அகத்திய பெருமான் பட்ட கஷ்டங்கள், அந்த விஷயங்களாக சித்தனுக்குள்ள இருந்து செயல்பட்ட விஷயங்கள், சித்தனாய் இருந்து செயல்பட்ட விஷயங்கள் அகத்தியமாக ஜெனித்து செயல்பட்டதுக்கு சமமாகும். ஒரு இறைவன் எப்படி ராம அவதாரம் எடுத்து என்ன ஒரு இறை அவதாரம், ராமனுக்கு மேலே கஷ்டப்பட்ட ஒரு அவதாரங்கள் நம்ம பார்க்க முடியாது. இறைவனே அவ்வளோ கஷ்டப்பட்டானோ அதே மாதிரி வாழை சித்தனுக்குள்ளே இருந்து அகத்திய பெருமானும் கஷ்டப்பட்ட நிலைகள் உங்களுக்கெல்லாம் தெரியாது. உள்ள இருந்து வழி நடத்தது, வழி கூட்டுட்டு போது எவ்வளவு விஷயம். ஒரு கலியுகத்தில் பிறந்து களி நிலைகளில் களி மாந்தர்களோட களி குண நலங்களோட இருக்கக்கூடிய
ஒரு மானிட நிலையை வந்து ஒரு உன்னத மகான் நிலைக்கு கொண்டு வந்து, சித்த நிலைக்கு கொண்டு வந்து, சிவநிலைக்கு கொண்டு வந்து, சிவத்தையும் தாண்டிய சிவமகா நிலைக்கு கொண்டு வந்ததுங்கிறது சொல்லதுக்கு ஈஸியாக இருக்கணும். அகத்திய பெருமானும் வந்து அவரே கண்ணீர் விட்டு அழுதாரு. அப்போ எவ்வளவு கஷ்ட விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி உருவாக்கப்பட்டு அதை ஒரு ஒரு மானிடனா சித்தனா சிவமகா ஆற்றலா உருவாக்கி அந்த நிலைக்குள்ள அத்துணை சித்தர்கள் தேவர்களோட ஆற்றலையும் புகுத்தினதும் இல்லாம 11,000 யுகமா தவம் இருந்த, அதாவது சிவன் வேற சிவம் வேற அப்படிங்கிறது தெரியும். யுகமா இருக்கிற சிவன்களோட ஒட்டுமொத்த வடிவம் தான் சிவம் அப்படிங்கிற பேராற்றல். அந்த சிவமே தவம் இருந்ததா சொல்லப்படுது. அந்த பேராற்றலை அப்படி மையப்படுத்தி, உயர்வுபடுத்தி, உன்னதப்படுத்தி, ஆக்கப்படுத்தி, ஊக்கப்படுத்தி, அதை வந்து கலி யுகத்துல இப்படி நிலையில பிறக்க வச்சு, அதுக்கு கற்றுக் கொடுத்து செய்ய வச்சு, அதுக்குள்ள 33 தேவர்களையும் ஐக்கியமாக வைக்கப்பட்ட சபை. இந்த ஆற்றல் எதுக்காக, ஏன் அதுக்கு அது சித்தனுக்குள்ள இருக்கக்கூடிய நிலை தான் இங்க சிவலிங்கமா இயல்புல பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. சிவலிங்கம் வந்து இங்க உள்ள சிவலிங்கம் 33 தேவர்களும் நவகோடி சித்தர்களும் சேர்ந்த ஒருங்கிணைப்பு தான் இங்க அமர்ந்திருக்கிற லிங்கம். அது சித்தனைத்தான் சொல்லப்படுது. இயல்புல வழிபாட்டுக்காக அது சிவலிங்கமா பிரதிஷ்ட கிரியைக்காண்டி சிவலிங்கமா அமர்த்தப்பட்டிருக்கு. அவர் தான் இங்க உள்ள உயர் சூட்சமம். அப்போ வந்து அந்த நிலைகளில் இருந்து எத்தனையோ நிலைகளில் வந்து பயணப்பட்டு வருது. அது அந்த நூல் இந்த நூல் அப்படி இப்படின்னு போய் இப்போ வந்து இறைவனே நூலாக அந்த ஆற்றலை வாங்கியிருக்குன்னா, அப்போ வந்து இந்த ஆற்றலோட பெரும் படை அகத்திய பெருமான் பேராற்றலோட அகத்தியமும் உள்ளிருந்து பரந்தாமன்கிட்ட போய் நீ அவதாரம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லல. அவதாரம் எடுக்காம யுகத்தை மாற்ற முடியாதுன்னு பரந்தாமன் சொல்லல. அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. நமக்கு தெரியணும்னு அந்த 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 செய்திகள், அந்த அந்த விவரங்கள் சொல்லப்படுது. அதை எப்படி மாற்ற முடியும்? அவதாரம் எடுக்காம, அவதாரம் எடுத்துத்தானே ஆகணும். அப்படின்னா தானே அப்போ தரமட்டம் ஆக்கி புது உயிர்களை தானே உண்டு பண்ண முடியும். இவங்களை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லல. இல்லை, அவங்கள வந்து சுத்தப்படுத்திடுவோம், தூய்மைப்படுத்திடுவோம், உயர்வுபடுத்திடுவோம். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குண நலன்களை எல்லாம் எனக்கு மட்டும் நான் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம வேற இருந்து செல்ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செல்ஃபாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வேற இருந்து அவங்களையும் உன்னத தொண்டு செய்யறவங்களா, ஆன்ம ஈகம் உள்ளவங்களா, ஈகைத்தன்மை உள்ளவங்களா, இறக்க சிந்தனை உள்ளவங்களா, அன்பே மயமானவங்களா மாத்திரலாம். அப்படின்னா எப்படி மாத்துது அப்படின்னா, இது மாதிரி சித்தன் அப்படின்னு பரந்தாமன்ட்ட போய் சொல்லல. அது காட்சியா இங்க காட்டப்பட்டாங்க. அதற்குண்டான ஆசைகள்லாம் இங்க இருக்கு. அப்போ அந்த இது மாதிரி சித்தர்கள் இன்னும் இவனை மாதிரி உருவாகணும் பிரபஞ்சத்துல, அதை வச்சு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன செய்யணும், அதுக்குள்ள ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்கு. அப்போ இவனை வளர்ந்து செஞ்சு இவனை தெய்வ நிலைக்கு கொண்டு போய் இவனுக்குள்ள ஆதிகையாய சிவசூட்சம நூல்னு சிவத்தையே வந்து ஆயுதமாக தானே வச்சிருக்காரு. ஒவ்வொரு எல்லா ஆயுதங்களும் வந்து மகாவிஷ்ணு வந்து சிவமே தான் ஆயுதமாக போயிருக்காரு. இது பேராற்றல் கொண்ட 10 அவதாரங்களையும் சேர்த்த ஆயுதமா, 33 தேவர்களும் இருக்கிற ஆயுதமா, நவகோடி சித்தர்களும் ஒருங்கிணைஞ்ச ஆயுதமா, சிவன்கள் மட்டும் அல்லாது சிவமே ஆயுதமா வந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலா சித்தனையே ஆயுதமாக்கி, சித்தனோட அங்கத்தையே ஆயுதமாக்கி, அவனுக்குள்ள இருந்து அகத்திய தலைமை ஏற்று நிற்க, சிவபெருமான் அமைதி காத்து நிற்க, திருமுருகப் பெருமான் 27,000 கோடி லோகங்களில் மன்னனா அமர்ந்து நிற்க, எளிமைதான் ஆனா வலிமை அப்படிங்கிறது இதுதான் எடுத்துக்காட்டு. இத்தனை நிகழ்வும் இந்த சிறு எல்லையில குக்கிராமத்துல ஒரு ஒன்றுமே தெரியாத, ஒரு நிலையும் அறியாத ஒரு மாந்தனுக்குள்ள புகுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டு நூல் உருவாகி படிப்படியா வளர்ந்து ஒரு நூலாகி 2 நூலாகி 3 நூலாகி அது கணக்கு அது சரியான பக்குவ நிலையில் இல்லாத போது அந்த நூல்கள் பறிக்கப்பட்டு, அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம், அடுத்த நூல்கள் உருவாகி இப்போ பல நூல்கள் வெடித்து செதற ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்க நூல்கள் வந்து அடையாளங்கள் வந்து உங்களுக்கு ஓரளவு காட்டப்பட்டிருக்கு. காட்டப்படாத நிலைகள்ல நூல்கள் வந்து பிரபஞ்சம் முழுவதும் பகிரப்பட்டாச்சு இங்கிருந்து. அதோட வெற்றி விழாவா இந்த சபையை வந்து சொல்லப்படுது.
அகத்திய பெருமான். அதான் ஆனந்த கோலத்துல அகத்தியன் பணி முடிஞ்சதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப அகத்திய பணி முடிஞ்சதுன்னு அகத்தியன் எனக்குள்ள சொல்லையில, நானும் என் பணி முடிஞ்சதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு சபை வந்து, அதுதான் அற்புதமான தருணம். இது கஷ்டப்பட்டு வழிகள் சொன்ன மாதிரி வேதனைப்பட்டு வெட்கப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு உருவாக்கியாச்சு சபையை. உருவாக்கி அதில் இருந்து சீடர்களை இன்னும் பக்கத்தில் வச்சு வளர்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அவங்க எந்த எல்லையில், எந்த தேசத்தில், எந்த நிலையில், எந்த தன்மையில் இருந்த போதும் இறை சபையை, இறையாண்மையை, அந்த ஈகத்தன்மையை, அன்பை எப்போ அவங்க ஆடையாக அணிஞ்சிக்கிடாங்களோ, அதன் வழி நடக்காங்களோ, அவங்களுக்குள்ள ஆதி கைலாய சிவசூற்ற நூல் போகிறதுக்கு ரெடியா இருக்கு. எந்த மதத்துமான்னு சொல்லுதாருல, தளம் ரெடியா இருந்தா அந்த இடத்துல போய் அமர்ந்துருவோம்னு சொல்லுதாருல, அது மாதிரி எங்க தளங்கள் அமருதோ, ஏன்னா இவங்க மாற ஆரம்பிச்சிருச்சு. சிவசபையில இருந்து சூட்சமா அன்னதான நிகழ்வுகள், அற்புதமான எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய குணங்கள் எல்லாம் மனுஷங்கிட்ட இப்போ பரவிட்டு வருது. அதுக்கு உங்கள் கையடக்க சாதனங்கள்ல இருந்து எத்தனையோ கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதன் மூலமாக நல்ல விஷயங்களை நம்ம எல்லாம் பார்த்துட்டு வரோம். மிருகங்கள் மேலே, அந்த ஜீவராசிகள் மேலே, ஏன் தாவரங்கள் மேலே கூட, ஏன் இயற்கை மேலே எல்லாம் அன்பு வைக்கக்கூடிய மாந்தர்கள் அதிக அளவு வளர்ந்துக்கிட்டு வராங்க. இது எல்லாரும் மறுக்க முடியாத உண்மை. அவங்களெல்லாம் தர்ம யுகத்துக்குள்ள உட்கார்ந்துட்டாங்க. அது எப்படி நிகழுது, எங்க நிகழுதுன்னா, அது எல்லாம் பிரபஞ்ச சபையில இருந்து சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதுதான் உண்மை. எப்படி பரவுது, என்ன பரவுதுன்னா, அதாவது பல சூட்சம ரகசியங்கள் இதுக்குள்ள இருக்கு. அது வருங்காலத்துல நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க. எல்லாமே இறைத்தன்மை மனுஷனுக்குள்ள பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதில் முத்தாய்ப்பா சிவசபையில இருந்து அந்த நிகழ்வெல்லாம் நடக்குன்னு சொல்லையில் அது ஆச்சரியமாக இருக்கும். நம்ப முடியாத விஷயங்களாக இருக்கும். ஆனால் அது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி, எங்கே ஒரு சித்தனுக்கு இவ்வளோ ஆற்றல் கொடுக்கப்பட்டது, இந்த யாரோட கரங்கள்லாம் இல்லாத நூல் எங்கே கொடுக்கப்பட்டது, எங்கள் காலதேவனே காலதேவன்னா யாருன்னு தெரியுமில்ல, உயிரை எடுக்கக்கூடிய ஆற்றலே இங்கே கேட்டுட்டு உயிரை எடுக்கக்கூடிய நிலை. அந்த கயிறை கொடுத்துட்டு தவத்தில் அமர்ந்த நிலை. தெய்வேந்திரன் எங்கேயாச்சும் போனால், ஒரு இடம் தெய்வேந்திரன் போனால் என்ன செய்வான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த போன இடம் தனக்கு மிஞ்சி ஒரு படி மேலே இருந்தால் அந்த இடம் இருக்காது பிரபஞ்சத்தில். அந்த தேவேந்திரனே பார்த்து வியந்து, இறைவனே ஆசானா, இறைவனே பிரபஞ்சனா, இறைவனே அகத்தியமா உட்கார்ந்துருக்கிற நிலை கண்டு தவத்தில் உட்கார்ந்துருக்கிற நிலை இந்த சபையோட நிலை. விஸ்வாமித்திர மகரிஷி, அவரோட ஆற்றல் உங்களுக்கு தெரியும். தனியாக சொர்க்கமே, திருசொங்கு சொர்க்கமே கண்டவர். அவர் என்னடா தவம் சிவம் என்ன பண்ணுதாங்கன்னு பார்த்து வியந்து அனுமதி கேட்டு உட்காரதுக்கு இடம் கேட்டு தவத்தில் உட்கார்ந்த இடம். இது சின்ன நிகழ்வு தான். 17 லோகங்கள்லையும் உள்ள தெய்வர்கள் சித்தர்கள்லாம் பணியாற்றக்கூடிய சபை இது. சொல்லிக்கிட்டே போகிறான் இதோட ஆற்றலை. அப்படி இடத்துல தான் இன்னைக்கு வெற்றி விழாவா இந்த சிவராத்திரி விழா நடந்துக்கிட்டு வருது. முருகப்பெருமான் வேலை ஊனையில பிரபஞ்சம் ஃபுல்லாக அதிர்ந்தது. விஞ்ஞானிகள்லாம் வியந்து நின்றாங்க. இப்பிரபஞ்சம் உங்கள்கிட்ட பேச போது, நம்மகிட்ட பேசுறதுக்கு துடுக்கி நல்ல விஷயங்கள் செய்ய போகுதுன்னு ஓரளவுக்கு அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு அந்த யுகம் மாறப்போவதனால விஞ்ஞானிகளுக்கும் அவ்வளோ துல்லியமான நுட்பமான விஷயங்களை, இது நல்ல ஆற்றல் வைப்ரேஷன் தெரியுங்களா, கெட்ட வைப்ரேஷன் எப்படி இருக்கும், நல்ல வைப்ரேஷன் எப்படி இருக்கும், அதற்கெல்லாம் அலை வரிசைகள் இருக்குது. இந்த அலைவரிசையை கண்டு வியந்து விஞ்ஞானிகளும் ஒரு நல்ல விஷயம் உதயமாகிடுச்சு, நல்லதை சொல்ல நினைக்கி, நல்ல கருத்துக்களை பகிர நினைக்கி, பிரபஞ்சம் நம்மகிட்ட எல்லாம் பேச நினைக்கி அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. அது ஒரு 1000 மடங்குல ஒரு 7 நுனி அளவு தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே சித்தர்கள் எல்லாத்தையும் திறந்த புத்தகமாக வச்சு பாடம் நடத்திட்டு வராங்கன்னு சொல்லி, இப்படி உயர்வான தளத்தில் இருந்து தான் நீங்கள்லாம் பாடம் படிச்சுட்டு வரீங்க அப்படிங்கிறதையும் சொல்லி, ஏதோ ஒரு விஷயம், என்னமோ ஒரு சபை எப்படியோ அமைக்கப்பட்டது, என்ன விஷயங்களுக்குள்ளெல்லாம் சென்று வெளிவந்தாங்க அப்படிங்கிற நிலை இல்லாமல்
இன்னும் சூட்சமங்கள், அதி உன்னத இறை சூட்சமங்கள், மகா தேவ சூட்சமங்கள்லாம் இந்த சபையில இருக்கு. அதெல்லாம் நம்மகிட்டயே இன்னும் அகத்திய பெருமான் சொல்லலை. அது பிரபஞ்ச மகா சூட்சமம். சொன்னாலும் இப்போ நமக்கு புரியாத நிலையில உள்ள, அதாவது 14 லோகங்கள் இல்லாமல் 27,000 கிடையாது, 27,000 கோடி திருமுருக லோகங்களோட சூட்சமத்தை தாங்கி நிற்கதான் சபை சித்தன் சிவன் நூல் அப்படிங்கிற உங்களுக்கு எல்லாம் அற்புதமான தருணத்தில், இந்த அதிகாலை நேரத்தில் உன்னத உயர் ஆற்றல்களை சீடர்களுக்கு பகிர அகத்திய பெருமான் காத்திருக்கின்ற அதே அற்புதமான உயர் உன்னத தருணத்தில் உங்களுக்கு சொல்லி, இது சபையோட ஒரு சின்ன ஒரு பக்கமா ஒரு பிரபஞ்சத்தை ஒரு ஓரத்துல இருந்து ஒரு முனையில இருந்து கண்கள் எவ்வளவு தூர பார்வை நிலை கொண்டதோ அது மாதிரி எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள்ல, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்துல இருந்து, எங்களுக்குள்ள அகத்தியர் இருந்து கூறி வருத அப்புறமான அந்த ஆற்றலுக்குள்ள இருந்து ஒரு ஓரத்தான் பார்த்து சொல்லியிருக்கு. இன்னும் இது கடுகை கூட நாங்கள் கையில் வச்சு அந்த அளவு கூட விஷயத்தை பார்க்கல. அதே பிரபஞ்சம் மாதிரி தெரியுது. அந்த கடுகளவு விஷயம் கூட இங்கே சொல்றதுக்கு பிரபஞ்சம் மாதிரி தெரியுது. அப்போ இதோட உயர் சூட்சமத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் இங்கே சூட்சமாக இருக்கு. இறை நூல் இயக்கக்கூடிய விஷயங்களை சொன்னாங்க. அதுக்குள்ள எத்தனையோ நெட்வொர்க் இருக்கு. இந்த ஒரு ஆசை வருது, ஒரு செய்தி வருது, ஒரு தகவல் வருதுன்னா எல்லாம் பிரபஞ்சத்தில் அங்கங்கே இருந்து பொறுக்கி எடுத்து தொடுத்து அதை வடிவுப்படுத்தி அதை நூல் தாங்க சீடர்களுக்கு தெரியும். அங்கங்கே டக்குன்னு காட்சிகள், செய்திகள், எழுத்துக்கள், எல்லா விஷயங்களும், பார்த்த விஷயங்கள், இந்த விஷயங்கள்லாம் இங்கே என்ன நடந்தது, அதுக்கு இப்போங்கள திரைப்படங்களில் உள்ள விஷயங்கள், புத்தகங்களில் கண்ட விஷயங்கள், அந்த நூல் தாங்க சீடருக்கு எப்படி சொன்னால் புரியும். அவன் வாழ்க்கையில் என்ன விஷயங்களை கற்று வச்சிருக்கான், பார்த்து வச்சிருக்கான், அதையெல்லாம் பொறுக்கி எடுப்பாங்க. அவன் 5 வயசுல பார்த்தது, 10 வயசுல பார்த்தது, பேச்சு வழக்கில் கேட்டது, அடுத்தவங்க கேட்டது, பாடல் வழிகளில் உள்ள விஷயங்கள், என்ன விஷயங்களோ சின்ன பிள்ளைகள அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த விஷயங்கள்ல இருந்து அங்கே விழுந்தது, இங்கே விழுந்தது, எந்திரிச்சது, அதோட பேரு, அதோட வேற்று மொழிகளில் உள்ள நாமங்கள், என்னமோ வரும் வண்ண நிலைகள் எல்லாத்தையும் போட்டு தான் ஒரு சீடன் அமர்ந்து இப்படி ஆசி சொல்ல முடியும். அதுக்கு பிரபஞ்ச பேராற்றல்கள் உள்ள போது அவங்களோட தன்மையும் நூலும் சில நேரங்களில் பயன்படுத்தி அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களையும் நூலில் வரக்கூடிய நிலைகளை நம்ம எல்லாரும் பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிறத சொல்லி, அற்புதமான நேரத்தில் ஓரளவுக்கு இது வரைக்கும் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். இதுக்கு மேலே சொல்லையில் இன்னும் எனக்கும் குழம்பும் உங்களுக்கும் குழம்பும், எங்கே ஆரம்பித்தேன் எங்கே விட்டேன்னு தெரியாது. அதனால் ஒவ்வொரு நேரங்களையும் அற்புதமாக பயன்படுத்தி இதில் எத்தனை பேர் செவி கொடுத்து கேட்டு, எத்தனை பேர் புரிஞ்சு, எத்தனை பேருக்கு சொல்ல இருக்க போறையே அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் சொல்லுவையே அப்போ மட்டும் சொல்லுவையே அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு அழகாக புரியதுனால உங்கள்கிட்ட சொல்லி, அப்படி நீங்கள் சொல்லையில் உங்களுக்கு புண்ணியங்கள் கூடி உங்களுக்கு ஞானம் அடையதோட உங்களுக்கு வரக்கூடிய வாரிசு நிலைகளுக்கும் அத்தகைய தகவல் போய் சேர்ந்தடைஞ்சு அவங்களுக்கும் அத்தகைய அந்த மூளை நிலைகளானது அற்புதமான அத்தகைய நிலை, அந்த ஆற்றலானது பிரபஞ்ச ஆற்றலான அவங்க சிந்தைக்குள்ளே போய் எத்தனையோ சிறார்கள் சரியான புத்தியை, சரியான நிலையை அடைஞ்சிருக்காங்க. இங்கே எடுத்துக்காட்டு எத்தனையோ இல்லங்களில் நிகழ்ந்திருக்கு. அதாவது படிப்பு மேலே கவனமாக இருந்த குழந்தைகள், கோபப்பட்ட குழந்தைகள், அமைதி இல்லாமல் இருந்த குழந்தைகள்லாம் மாற்றம் அடைஞ்சிருக்கு. அமைதி இல்லாமல் இருந்த கணவன்மார்கள் இருந்திருக்காங்க. அமைதி இல்லாமல் இருந்த மனைவிமார்கள்லாம் உயர்ந்த அமைதியாக ஆகியிருக்காங்க. அதுக்கு சிவசபை எத்தனையோ விஷயங்களை கையில் வச்சிருக்கு, சாட்சி பொருளா காட்சி பொருளா அப்படிங்கிறத சொல்லி, இந்த கூட்டங்கள்லேயே அதுக்கு எழுப்பி சாட்சி சொல்ல வைக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி, தேவ நிலையில எந்திரிச்சு கூட நடக்க முடியாமல் இருந்த ஆட்கள்லாம் ஒரு விபூதிங்கிற அற்புதமான விஷயத்துக்குள்ள இருந்து அத்தனை பிணி நிலைகளை கடந்து வந்ததுக்கு சாட்சிகள் இங்கே இருக்குன்னு சொல்லி, எனக்கு கடன் தொல்லை, அந்த தொல்லை, இந்த தொல்லை, அது வரல, இது வரல, வெற்றி அடைஞ்ச மாந்தர்கள் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி சாட்சி பொருளா காட்சி பொருளா நித்தமும் இறை சபையோட நடந்துக்கிட்டு இருக்கு. இறை சித்தனோட தரிசனங்களை எல்லை தாண்டி இறை சபையில் நடக்கக்கூடிய அபிஷேக நிகழ்வுகள், இங்கே நடக்கக்கூடிய உரையாடல் நிகழ்வுகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
சில நேரங்கள்ல அங்க நினைக்கல, இங்க சித்த சபையில வந்து ஆன்மா வந்து உட்கார்தான் உணர்றாங்க. எத்தனையோ சித்தனுடைய நடமாட்டங்கள், சிவசபை நூல்தாங்கும் சீடர்கள், சிவசபையில தொன்றா கட்டக்கூடிய சீடர்களை எல்லாம் அவங்க உருவத்துல வந்து தேவர்கள் சித்தர்களை பேசுறத வந்து பார்க்காங்க. இவ்வளவு விஷயங்களையும் சாட்சி பொருளா வச்சிருக்கிற சபையை, இது உங்களுக்கு மட்டும் சொல்லலை, இந்த உரை எல்லா இடங்களுக்கும் செல்லணும் அப்படிங்கிற உயர்ந்த விஷயங்கள்ல சொல்லி, இதற்கு மேல ஒரு இடம் இல்லைன்னு இறைவன் சொல்லிட்டாரு. சித்தர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. சித்தர்களோட தலைவரை அகத்திய பெருமானை சபையை வழி நடத்தி பீடத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்யக்கூடிய சபை. பேராற்றல் கொண்ட முருகப்பெருமான் யாருக்கும் அடிமுடி, அதாவது அவர் வணங்காதவர் சபையில வந்து உட்கார்ந்து அற்புதமா பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. என்ன பிரபஞ்ச மன்னனா இருந்துட்டு சிவசபைக்குன்னா பிரபஞ்சத்துக்கு பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. பரந்தாமன் நான் மட்டும் வரல, 10 அவதாரங்களையும் வச்சுக்கோன்னு ஆதி கைலாய சிவசூட்சம் நூலுக்கு காவலா போட்டு அவரும் வந்து திருப்பார் கடலா இந்த இடத்த மாற்றி சத்தியநாராயணன் கேட்ட வார்த்தை கொடுக்கக்கூடிய சத்தியநாராயண அவதாரத்தையும் இங்கே தாரை வார்த்தை கொடுத்து அமர்ந்துக்கிட்டு இருக்காரு. என்னென்னமோ சொல்லிக்கிட்டே போகலாம். அஷ்டலட்சுமிகள் குபேர புதியா இது வந்து உட்கார்ந்துருக்கு. ஆனால் வருங்காலங்களில் இங்கிருந்து தானம் தர்ம நிகழ்வுகள் எல்லை இல்லாமல் நடக்க போகுது. அது வரும் காலங்களில் இது திருமலைக்கு நிகராக இந்த காலம் இப்பவும் இல்லை, பல வருடங்களுக்கு பின்னாடி நிகழப்போகுது. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலே உயர்தலமாக இது இருக்க போகுது. இதெல்லாம் எதுக்குன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு சொல்லுது. சிவசபையோட சீடர்கள்லாம் பெரும் பதவிகளில் இருக்க போகிறாங்க. இங்கிருந்து இப்போமே வந்து ஒரு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளையில் எந்த எல்லையிலையும் இங்கே சீடர்கள் இருக்காங்க. எந்த விஷயங்களையும் நிமிஷ நேரத்தில் நடத்தக்கூடிய ஒரு வல்லமை இப்போமே சிவசபைக்கு வந்துட்டு. ஆனால் ஒரு வளர்ச்சி இன்னும் வெளியில் தெரியலை, இயல்பில். இப்போமே இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா வரும் காலங்களில் சித்த சபையோட ஆற்றல் எப்படி இருக்கும், சித்த சபையோட ஆற்றல் இருக்குல்ல, சித்த சபையோட சீடர்களோட ஆற்றல் எவ்வளோ வல்லமையாக இருக்கும். அவங்க இகலோகத்தில் இருந்து வேறுபட்டு நின்னாலும் கூட இகலோகத்தில் அவங்க பார்வைப்பட்டாலே அற்புதமான பணிகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சிவசபை சீடர்கள்னால அவங்க காலடி மண் எடுத்து பூசக்கூடிய நிலை இப்பவுமே உருவாச்சின்னு சொல்லுதாங்க. நான் வருங்காலங்களில் அது பேராற்றலாக உருவாகும். இங்கே வந்து உட்கார்ந்துருக்கவங்க எத்தனை பேர் சித்த சபையில் உயர்வான சீடர்களாக மாறி அவங்களும் அடுத்தவங்களுக்கு போதனை பண்ணக்கூடிய நிலையில, அடுத்தவங்களும் அவங்களுக்கு அனுகிரகம் அவங்க கொடுக்கக்கூடிய நிலையில, அவங்கள கொடி வழியில குல வழியில அவங்க இன வழியில உயர்ந்த ஸ்தானத்துல உட்கார்ந்து அனுகிரகம் கொடுக்கிற நிலைகள் இங்க வந்து சித்த சபையில இப்பவுமே அடையாளம் படிப்படியா காணப்பட்டு வருது. இன்னும் வரும் சீடர்களும் அப்படி உயர்வான நிலை தான் இங்கே வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி, ஒரு இது வந்து முடிவு அல்ல, இந்த இது ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உண்மையிலே இது ஆரம்பிக்கிற விஷயமே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கையில எத்தனையோ விஷயங்கள் இங்க நடக்க போகுது. வருங்காலங்கள்ல உயர்வான விஷயங்கள்ல, உன்னதமான விஷயங்கள்ல, இறை நூல் பகிர்வுல இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சு சிஸ்டம். அதுக்கு தான் இந்த சபை இந்த பாடுபட்டுது. இப்போ வந்து அதான் இயங்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் இங்க உள்ள டார்கெட் அப்படிம்பாங்கல்ல. இப்போ வந்து இறை நூல் வந்து இறை சித்தனுக்குள்ள இருந்து, இறை பிரபஞ்சத்துக்குள்ள இருந்து, அகத்தியத்துக்குள்ள இருந்து அதான் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதான் இங்கே வெற்றி. இங்கே வரணும், கூட சித்தன் கூட தொண்டு பண்ணது வைக்கிறது, அதெல்லாம் அந்த நூல் வளர்ந்து வேற. எந்த எல்லையில் இருந்தாலும் சிவநூல் தாங்கும் சீடர்கள் இங்கே வளம் வர போகிறாங்க. அவங்களாம் நூல் தாங்கி இங்கே வந்து படிக்க போகிறாங்க. வேற்று மொழிகள் பேசக்கூடிய மாநிலங்களையும் சிவசபையோட சீடர்கள் சுற்றமக்களை வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, நூல் தாங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிட்டு செஞ்சுட்டு சொன்னது மட்டும் அல்லாது செஞ்சு காமிச்சு செய்ய சொல்லி செய்யப்படுத்தி என்னென்னவா நம்ம சொல்லிக்கிடலாம். எல்லா விஷயத்தையும் நிறைவு செஞ்சு அது நிறைவு இல்லாத நிறை நிலையில வளர்ந்துக்கிட்டு இருக்கிற சபை தான் இந்த சபை. வளர்ந்துருச்சு. ஆனா வளர்ந்துக்கிட்டே இருக்க போதுன்னு சித்தர்கள் முன்னாடி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து வளர்ச்சிக்கு வந்து முடிவே கிடையாது. பிரபஞ்சத்துக்கு எங்க முடிவு இருக்கும், எந்த எல்லையில போய் முடியும், அதே மாதிரி இறை சபைக்கும் முடிவே கிடையாது, முடிவே இல்லாத பயணம் அப்படின்னு சொல்லி. ஆனா டார்கெட்டானது முடிந்தது. இவங்க மாற்றக்கூடிய நிகழ்வு
அது வந்து சூட்சமத்துல நிகழ்ந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வோட தான் நீங்க சரி இவ்வளவு விஷயங்கள் சொல்லுதீல, நாங்க எல்லாம் சரி, நீங்க எவத்த மாத்துங்க அதை மாத்துங்க, கடைசியில் அது உங்க நிலைமையில இருந்து நான் கேட்கக்கூடிய கேள்வி, எல்லாத்தையும் நீங்க செஞ்சுட்டு போங்க, எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, கடன் இருக்கு, எனக்கு பிள்ளைகள் படிக்கணும், எனக்கு அந்த விஷயங்கள் போடும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா விஷயங்களும் இங்க வைக்கப்பட்டு இருக்கு சித்த சபையில இருக்குன்னா, நீ நீ சரியா இருக்கிற பிரபஞ்சம் உனக்கு சரியா செய்யும். நீ பிரபஞ்சத்திட்ட எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு எனக்கு எனக்கு எனக்குங்கிற நீ அச்சத்தோட வேதனையோட சந்தேகத்தோட சலனத்தோட தான் இருக்க முடியும். என்னைக்கு இறை பிரபஞ்சத்துக்கு கொடுத்த விஷயங்கிற நீ பகிர ஆரம்பிச்சுட்டியோ, அன்பா கருணையா அனுசரணையா அந்த நிலையில ஜீவகாருண்ய நிலையில பயணப்படும் போது யாருக்கும் எந்த பயமும் கிடையாது. இப்ப சித்த சபையோட சீடர்கள் இருக்காங்கன்னா உயர்வு அடைஞ்சிட்டாங்க. யாரும் இப்ப வந்து சித்த சபையில எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்ட உயர்வான சீடர்கள்லாம் உயர்வான நிலையில இருக்கிறவங்க, எங்களுக்கு எல்லாம் நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, நாங்க எங்க பணியை முடிச்சுட்டு இங்க வாரோம் பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற, நாங்க எங்க செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா சிவசபையோட பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்க மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு இடங்கள்ல சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு அங்கங்க ஒரு கதை சொல்லுவோம், எல்லாம் முடிச்சுட்டு நீங்க வந்து சித்திரப்பைக்கு வந்து எதுக்கு, உனக்கு நாங்க தோன்றாட்டவா அப்படின்னு இங்க ஒரு விஷயங்கள் கேள்வியா வைக்கப்படும். ஆனால் சிவசபை சீடர்கள் அப்படி கிடையாது. நம்ம நல்லா இருக்கலையே, நல்லா ஆரோக்கியமா இருக்கலையே, நல்லா செழுமையா செம்மையா வளமையா வலிமையா இருக்கலையவும் சித்த சபைக்கு தொண்டாடுறாங்க. அவங்க தொண்டுக்கு முன்னாடி சித்த சபை அடிமையா இருந்து அவங்களுக்கு தொண்டாடுறோம் அப்படிங்கிற அகத்திய பெருமான் அடிக்கடி சொல்லியிருக்காரு. அவங்க சரணாகதிக்கு முன்னாடி சித்த சபை சரணடையணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி சீடர்கள் உருவாகிக்கிட்டு இருக்காங்க, உருவாக போறாங்க, உருவாகி வருவாங்க அப்படிங்கிற இறை சூட்சமத்தை சொல்லி தகுதி சரணாகதி மட்டும். நான் ஆணவம் அகம்பாகம் எனக்குத்தான் எனக்கு மட்டும்தான் நான் தான் பெரியவன் இப்படிங்கிற தீட்டு பொருள் எல்லாம் முதல்ல தீய வச்சு அழிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. சித்த சபைக்கு தீட்டே இல்லாம உள்ள வந்துடலாம். இங்க தீட்டுன்னா நான்கிற அகம்தான் அகம்பாவம் தான் இருந்தாங்கன்னா எந்த விதமான நிலைகளும் பகிர முடியாது, கொடுக்க முடியாது. உன்னோட நான் நான் நான்கிய அதை இங்கே தான் மாறி மாறி காமெடியா சொல்லுவோம். நீங்கிய உன்னையால 1 2 நிப்பாட்ட முடியுமா? உன்னால உன்னைய கட்டுப்படுத்த முடியுமா? உன்னோட காம லோகமா தான் மாற்றங்களை உன்னால வெல்ல முடியுமா? வேணா நீ நான் பேசிக்கோ. அவர் பேசலாம், அது மகாவீரன் பேர் வச்சுருக்காங்க, சித்தர்கள் தேவர்கள் பேசலாம். அவங்க எல்லாத்தையும் சிவபெருமான் காமத்தை எரிச்சவருமாங்க, கோபத்தை குறைச்சவருமாங்க, அன்பே வடிவானவர்னு சொல்லுவாங்க. யோகிகள் மகான்கள் எல்லாம் வந்து அவரே வடிவத்தில் அமைதியா இருக்காரு. எல்லாம் கையில வச்சுக்கிட்டு எண்ணமே இல்லை, எண்ணமே இல்லாம இருக்காது, எண்ணமே இல்லாமலும் இருக்காது. என்ன செய்ய போறோம் என்ன செய்யணும்னு கூட இல்லாம இருக்கிறதுனால அவர் எல்லாமே செய்தாரு, எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிற நிலையில நம்மளும் அந்த நிலைக்குள்ள போகையில நமக்கும் அந்த ஆற்றல் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு சித்த சபை பெரிய எடுத்துக்காட்டு, சித்த சபை சீடர்கள் எடுத்துக்காட்டா வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதற்கு அகத்தியன் ஆசான் அகத்திய பெருமான் அப்படின்னு சொல்லி அருமையா சபையை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு, ஆனந்தமா சபைய வழி நடத்திக்கிட்டு இருக்காரு, நகைச்சுவையோட சபைய வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இங்க எல்லாம் ஆனந்த நிலை தான், எல்லாமே ஆனந்த நிலை தான். இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, கிடைச்சாலும் சரி எதை பத்தியும் கவலைப்படாம. ஏன்னா பிரபஞ்சம் வந்து உள்ளுக்குள்ள இருந்துட்டான்னா பிரபஞ்சம் எதை பத்தியும் கவலைப்படாது. அதனோட இயக்கத்தை வந்து எந்த நிலைகள்னாலும் தடுத்து நிப்பாட்டவே முடியாது. அதே மாதிரிதான் சிவசபை சீடர்கள், அங்க விழுந்தியா இங்க விழுந்தியா ஓம் அகதி சாய நமக அப்படிங்கிறதான் வரும். வேற எந்த வார்த்தையும் சிவசபை சீடர்கள்ட்ட வராது. போயிருச்சா ஏதோ ஒரு விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு போயிருச்சு, கீழே விழுந்துச்சா தொலைஞ்சு வச்சா நல்ல விஷயத்துக்கு தான் தொலைஞ்சு இருக்கு அப்படின்னு ஆணித்தரமா நம்பத சீடர்கள் இங்க இருக்காங்க. இது மாதிரி பிரபஞ்சம் முழுவதும் சீடர்கள் உருவாக போறாங்க. கம்மியா என்ன நிலைகள்ல உள்ள வேற்று மாற்று நிலைகள்ல உள்ள சீடர்கள் 1 2 பேர் தான் இங்க வருவாங்க. 1 பூஜை 2 பூஜை 3 பூஜைக்கு வந்து காணாம போயிடுவாங்க. புரிஞ்சவங்க அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க உயர்வடைஞ்சவங்க என்ன நிலைகளும் வந்தாலும் பிரபஞ்சம் மாதிரி
இயக்கத்தை நிப்பாட்டாம இயங்கிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நீங்களும், ஏன்னா ஏற்ற இறக்கங்கள் வரும். கொஞ்சம் என்ன தீ நிலைகள்னால நல்ல நிலைகளால ஆனந்தப்பட்ட கண்டு மயங்கிடக்கூடாது. அது வருது இது வருதுன்னு அதுக்கு முன்னாடி ஓடிடக்கூடாது. அது வருது இது வருதுன்னு தீய செயல்கள் இருக்கும்போது இடர்கள் இன்னல்கள் வரும்போது அதை பட்டு பயப்படக்கூடாது. எல்லாமே பிரபஞ்சத்துல நடக்கும். ஆனா பிரபஞ்சமா இருந்து பயணப்படணும் அப்படிங்கிறதான் பிரபஞ்ச மகா சபையோட தத்துவம். அதனால ஏற்ற இறக்கங்களை கண்டு பயப்படாதாங்க. அடுத்தவன் செஞ்சுக்கு நீங்க அடுத்தவன் செஞ்ச தப்புக்கு நீங்க கோவப்படாதாங்க. அங்க நடக்கு இங்க நடக்கு, அவன் இப்படி செய்தான் அவ இப்படி செய்தா இவை இப்படி செய்தா, அந்த நிலைக்கெல்லாம் போகாம நீ எப்படி செய்த அப்படிங்கிற மட்டும் பார்த்து, அங்க அது இருக்கு இங்க இது இருக்கு அப்படிங்கிறது இல்லாம உனக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து தன்னை, அதான் மீண்டும் மீண்டும் சொல்லுது, தன்னை அறிய தனக்கு ஒரு கேளில்லை. நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்மகிட்ட உள்ள குறைகள் தெரிஞ்சுக்கிடும். அப்போ கோபம் வராது, அப்போ சந்தேகம் வராது, சலனம் வராது. அப்படிங்கிற நீ உயர்வான உன்னதமான நிலையை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை நோக்கிய பயணத்தெல்லாம் சித்த சபை சீடர்கள்லாம் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் இந்த ஆதி கைலாய சிவசுச்சம் நூலில் தான் வருது இந்த விஷயங்கள்லாம். பெரிய எப்படி நம்மளாலலாம் பேச முடியும்? இதெல்லாம் அவங்க கொடுக்கக்கூடிய அனுக்கிரகங்கள். அகத்திய பெருமான் உள்ள இருந்து பேசாது, சிவபெருமான் உள்ள இருந்து, திருமுருக பெருமான் உள்ள இருந்து, பத்ரகிரியார் உள்ள இருந்து, அருணகிரிநாதர் உள்ள இருந்து, எத்தனையோ சித்த தேவ கணங்களெல்லாம் அவங்களோட எண்ணங்களை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் மொழியாக சிந்தைக்குள் நுழைஞ்சி உங்களோட சிந்தைக்குள் நுழையக்கூடிய நிலையில, இந்த தன்மையில, இந்த அமர்வுல, இந்த நிலையில யார சுழிமுனையெல்லாம் என்ன இருக்கு, எப்படி சீடர்கள் உட்கார்ந்துருக்காங்க, எதை கவனிச்சுட்டு இருக்காங்க, யார் யாருக்குள்ள என்ன என்ன நிலைகள் இருக்கு, அதையெல்லாம் சுழிமுனை வழியாக பார்த்து எல்லாருக்கும் ஒரு சிற்றுரை ஆற்றினாலும் அந்த சிற்றுரை பேருரையாக பெருமகா உரையாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் செவிகளே ஒழிச்சுக்கிட்டு இருக்க நிலையில எல்லாரோடைய சுழிமுனை வழியாக உங்க உயிரோட கலந்த உங்க குண்டலினி அப்படிங்கிற சொல்லக்கூடிய உயிராற்றலோட கலந்த உரையா இறை உரையா நிகழ்த்தி அடுத்த நிகழ்வுக்கு சொல்வோம். ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. அகத்திய பெருமான ஒரு சின்ன விஷயங்கள் சொல்லிட்டு ஏதோ ஒன்று ரெண்டு பேசிட்டு அதுக்கு சொல்லு. இறையருள் திருப்பார் கடலின் ஏற்றமிகு அமுதமாம் அவ்வானமதை ஞான பானமாக அண்ட பிரம்மாண்ட நாயகன் சபையினுடைய பேராற்றல் கொண்ட ஆதி கைலாய இறை சூட்சம நூலாக அமர்ந்திருக்கும் அற்புதமான சிவமகா வாழை சித்தனுக்கு வழங்கிய ஏற்றமிகு சபைதலிலே நல் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதது துவங்கிய அருள் வேலையிலே சித்தனே அகத்தியன் வந்தவர். ஓம் அகதீசாய நமக. அமர்ந்திருந்த அகத்தியன், உன் அகத்திற்குள் அமர்ந்திருந்த அகத்தியனை அமர வைத்து ஆற்றலோடு இறைகணங்களோடு உரையாட வைக்கின்ற ஒரு தடம் கொடுத்தவனே, அதில் தடம் பதித்தவன் அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறை திருச்சபையின் தோரண வாயிலில் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான கணங்கள் எல்லாம் 4ஆம் ஜாமகால பூஜை நோக்கி அற்புதமாக படையெடுத்து வருகின்றன. இறை கணங்கள் எல்லாம் கூக்குரலிட்டு கூச்சலிட்டு அமர்ந்திருக்கின்றன. சித்தனே இறை சபையில் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நல் பிரபஞ்ச மகா கணங்கள் எல்லாம் யாம் உரைத்த அற்புத ஆற்றல் வழங்குகின்ற இச்சபையினுடைய 4ஆம் ஜாமகால பூஜைகளிலே அமர்ந்து தவம் காண்கின்ற நீ அமர்ந்து தவம் காண்கின்ற இத்தடமதிலே உன்னோடு தவம் செய்கின்ற அத்துணை சீடர்களின் நடுவே அமர்ந்து தவம் கண்டு ஆற்றல் பகிர்வதற்கு நிற்கின்றன என்று கூறுகின்றோம். ஆகவே இச்சாமகால பூஜைதனை அகத்தியன் யாவரும் எங்கமர்ந்த பொழுதும் அற்புதமாக இதனை உற்று நோக்கி உள் தவம் மேற்கொண்டு ஆற்றலை பெருகும் என்று யாம் அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நல் விதமாக நீலகண்ட நாயகனாக விற்றிருந்து அற்புத அருளாற்றலோடு அவன் துயில் கொள்ளாதவாறு எவ்வாறு தேவி அவள் காத்து நின்றாளோ அதுபோல் இத்தகைய பிரபஞ்சம் துயில் கொள்ளாது ஆற்றலினை சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றலினை
அமர்ந்து காண்கின்ற பொழுது இயல்பு சபை கொடிமரத்தின் மூலமாக அற்புதமாக பகிரப்படுகின்றது பிரபஞ்சத்திற்கு என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய அந்நிலை தவழும் அற்புதமான பிரம்ம முகூர்த்த நாளிகையை பிரபஞ்ச மகாசபையினுடைய நாளிகையாக மாற்றிய சிவமகா வாழை சித்தனே, சிவமகா வாழை சித்தன் என்னும் அருள் ஆற்றல். சித்தன் என்றால் ஒருவன், சிவமகா நிலை என்றால் அண்டம் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய சித்தனை காணலாம் எளிதில், சிவமகா வாழை நிலையை காண இயலுமோ? சிவசபைக்கு வந்தால் சிவமகா வாழை நிலையை காணலாம் என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. கற்றறிந்த நிலை அல்ல, எங்கும் சென்று பெற்ற நிலை அல்ல, சிவம் வந்து அமர்ந்து வழங்கிய நிலை என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. அகத்தியன் இட்ட கட்டளை சிவபெருமான் கொண்ட இச்சையினால் உருவான சபைதனிலிருந்து கருவாகி உருவான காலம் முதல் அகத்தியன் கரம் பிடித்து கால் பிடித்து அவன் பின்னால் சென்ற அற்புதமான சித்தனுக்கு கிடைத்த பரிசு சபை, சபைக்கு கிடைத்த பரிசு வாழும் குருவான சிவமகா வாழை சித்தன், அவனுக்கு கிடைத்த ஆயுதம் ஆதிகைலாய சிவசுத்தமன் நூல், நூலுக்கு கிடைத்த ஆற்றல் சித்தன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒன்றோடு ஒன்று கலந்து நிற்கின்ற அற்புத பரிமாணங்கள், பல்வேறு பரிணாமங்களை நோக்கி செல்கின்ற சபைதனிலே உயர்நிலை நோக்கி செல்கின்ற சீடர்களை வாழ்த்து எழுகின்றோம். அகத்தியன் நற்பூஜை காணுங்கள், அருள் பூஜை காணுங்கள், எழிலோடு ஏற்றமிகு எளிமை கொண்ட இறைநிலை கொண்ட சித்தனோடு வளம் வாருங்கள் தவத்திற்குள் என்ற அகத்தியன் நல்லாசிரியை வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. உயர் சபையில் உயர் ஆற்றல் கொண்ட பிரம்ம நாளிகை பொழுதது துவங்கிய காலத்தில் அகத்தியனை அகமகிழ்வோடு அழைத்த சித்தனே வருகின்றோம். அத்துணை பூஜை நிலைகளுக்குள்ளிரும் இருந்த அகத்தியன் இயல்பு நிலையில் உன்னோடு அபிஷேகம் காண்கின்றோம், வாழ்த்துரை வழங்குகின்றோம், ஆசிகளை பகிர்கின்றோம், அத்துணை பிரபஞ்ச கணங்களின் சார்பாக என்று உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இது எங்கும் காணாத இறை பிரளய பேராற்றல் உரையாடுகின்ற ஆதி இறை சூட்சமனுள் அமர்ந்த தலத்தில் தான் இறை வந்து அமர்வான் என்பதற்கு நீ ஒரு சான்று என்ற அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அழைத்த கணம் அத்துணை கணங்களும் வந்தமர்ந்து உரையாடுகின்ற ஆற்றல் எவனுக்கு இருக்கின்றது இகலோகத்தில் என்று வினவுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. எதற்காக அகத்தியன் அமர்ந்தோம், எதற்காக சித்தருக்கு இத்துணை ஆற்றல், எதற்காக பிரபஞ்ச மகாசபை, அதன் நோக்கம் என்ன என்கின்ற வரலாறுகளை அகத்தியன் சிறிது சிறிதாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். சற்றங்கவதில் இனியும் வழங்குவோம். உற்று நோக்குபவர்கள் ஒரு நொடியில் புரிந்து கொண்டார்கள், வெளியிலிருந்து உற்று நோக்குபவர்கள் இன்னும் உற்று நோக்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்று ஓம் அகதீஷாய நமக. தன்னை தாழ்த்துபவன் இவன் உரைத்தவாறு ஒரு நொடி போதும் நான் என்ற அகம் வெளிச்சென்றால் சிவமகா வாழை சித்தன் உள்ளுக்குள் குடியிருப்பான், சரீரத்தில் உள்ளென்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. நிலையை எளிய நிலையில், எளிய ஞான நிலையில் அற்புதமாக தமக்கு கிடைத்த அற்புத நிலைகள் அனைத்தையும் பிரபஞ்சத்திற்கு தாரை வார்க்கின்ற ஒரு எளிய சித்தனோடுதான் அகத்தியன் பயணிக்கின்றோம் என்பதில் இச்சிவமகா ராத்திரி பெருவிழாவிலே நாம் பெருமையில் அடைகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. பெற்ற இறை நூலை தான் மற்றும் வைத்து அழகு பார்த்து அற்புதமாக சிவத்தோடு வளம் வராது இறை சூட்சம நூலிலிருந்து என்ன புரிய வேண்டும், என்னவெல்லாம் புரிய வேண்டும் என்று கேட்ட வினாவிற்கு அகத்தியனோடு பயணித்து இப்பிரபஞ்சத்தில் யுகமாற்றம் என்ற ஒரு ஒற்றை நிலை, அது எத்துணை பெரிய நிலை, யுகமாற்றம். ஒருவனை மாற்ற இயலுமோ? ஒருவனால் அகத்தியன் விளங்குகின்றோம். ஒரு மானிடனை ஒரு மானிடன் அவனுக்குரிய அறிவுரைகளை கூறி மாற்ற இயலுமோ? கலியுகத்தில் அகத்தியன் விளவுகின்றோம். சீடர்களே, மாற்று நிலை, வேற்று நிலை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவனுக்குள் இருக்கின்ற அகங்காரம் பல்வேறு பரிமாணங்களை கொண்டு அகத்தியன் கூறுகின்றோம். ஒவ்வொரு தளத்தில், ஒவ்வொரு தடத்தில், ஒவ்வொரு இடத்தில், ஒவ்வொரு வகையில், ஒவ்வொரு வடிவத்தில் அகங்காரம் பீரிட்டு கிளம்பும். இல்லையா சித்தனை சீடர்களே? இத்துணை நிலை கொண்ட அகங்காரம் நான் என்னும் நிலை கொண்ட பூவுலகிலே ஒரு மனிதனை திருத்த ஒரு மனிதனால் இயலாது. ஆனால் யுகம் மாற்ற நிகழ்வென்ற பேராற்றல் கொண்ட பிரம்மாண்ட நிலையை தன் கரமதில் ஏற்று அமர்ந்து சபையை வடிவமைத்து அமர்ந்திருக்கின்ற அற்புத சித்தன் எத்தகைய ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும் என்கின்ற சூட்சமத்தை உணர்த்துவதற்காகவே அகத்தியன் யாம் உடன் வந்து அமர்ந்திருக்கின்றோம்.
ஓம் அகதீசாய நமக. தென்பொதிகை மலையிலிருந்து புறப்பட்ட எம்மை உள்ளிழுத்து வந்து தவம் ஏற்க வைத்து அமர வைத்து அழகு பார்த்து அற்புதமாக எம்மோடு இணைநிலை கொண்ட கணங்களின் உச்சபட்ச பேராற்றல் கொண்ட சிவத்தை, சிவனை அல்ல சிவத்தை, திரு கைலாயத்தை இடமாற்றி அமைத்து இங்கு அமர்ந்து அவன் பணியை இவன் கரம் கொடுத்து அவன் சிவனே என்று அமர்ந்திருக்கின்றானே, இத்தகைய ஆற்றல் பூவுலகில் எவனுக்கு கிட்டும் என்று விளவுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. துணை ஆற்றலையும் பெற்ற சபையைத்தான் பெற்றிருக்கின்றது வண்டல் வனம் மாநகர் என்று கூறுகிறோம். ஓம் அகதீசாய நமக. பிரபஞ்சத்தில் இடம் தேடினார்கள், பிரபஞ்சத்தில் ஒரு மானிட உருவத்தை தேடினார்கள், ஒரு மானிட தேகத்தை தேடினார்கள். இறை கணங்கள் எல்லாம் எம்மோடு கிடைத்தது ஒரு தலம், கிடைத்தது ஒரு அருள் பெட்டகம். அப்பெட்டகத்தினை தவற விடாது அப்பெட்டகத்தினை கட்டி காத்த அற்புத பேழையாக வடிவமைத்த சித்தனுக்கு முன்பாக அமர்ந்த அகத்தியன் உரையாடுவதிலே அற்புதம் ஆசிகள் வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உலகருள் ஆற்றல் கொண்ட இரு விழிகளை இத்தவ கால நிறைவில் உற்று நோக்குகின்ற பொழுது அது பிரபஞ்ச அண்ட பிரம்மாண்ட நாயகனின் கருவிழிகளாக மாறி நிற்கும் என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. நீலகண்ட நாயகன் அவன் சிரசில் எவ்வாறு அத்தகைய விடம் நின்றதோ அதுபோல் உன் கண்களை சரணாகதியோடு உற்று நோக்குபவர்களுடைய கர்ம வினை அவன் சிரசிற்கு ஏறாது என்று அகத்தியன் ஊர்ஜிதம் செய்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நிலை பறைசாற்றும் அற்புத தவமாக 4ஆம் ஜாமகால பூஜைதனை அகத்தியன் யாம் அருளாற்றல் கொண்ட ஆசிகள் வழங்கி உன் கரமதில் இருந்து ஏற்று நடத்துகின்ற அபிடேக நிகழ்வு பிரபஞ்சம் முழுவதும் பரவுகின்றது. இயல்பு சபை கொடிமரத்தின் மூலமாக என்றுரைத்து நல்ல ஆசிகள் வழங்கி சிவமகா வாழை சித்தனே, எமக்கு இவ்விழாவிலே பெருவாய்ப்பளித்த சித்தனே உம்மை வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. பூவுலகில் வாழ்த்துதலை எல்லாம் பெற்ற ஒருவன் உயர்ந்து நிற்கின்ற பொழுது அத்துணை வாழ்த்துக்களையும் அகத்தியன் திருவடியில் சமர்ப்பித்த உன் திருவடியில் பிரபஞ்சத்தை சமர்ப்பித்து அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதனை சூளுரையாக உரைத்து அற்புதமாக பிரபஞ்சத்திற்கு அகத்தியன் நாம் கட்டளையிடுகின்றோம். இவ்வுரை சித்தன் ஆற்றும் உரை, சிவசூட்சம நூல் தாங்கிய சீடர்கள் ஆற்றும் சித்தனுக்குள் இருந்து ஆற்றும் உரை அனைத்தும் இறை உரைகளே என்று ஏற்று நடப்போர்களை இறை ஏற்றுக்கொண்டு நடக்கும் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி எழுகின்றோம். அருள் நிகழ்வாய் நல்லாசிகள் உமக்கும் பிரபஞ்சத்திற்கும் வழங்கி சித்தனே. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக.